குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபிசிக்ஸ் 12th சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து புக் பேக் ப்ராப்ளம் எக்ஸசைஸ் 1.12 சால்வ் பண்ண போகிறோம். அது ரெண்டு பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஏ வந்து பார்த்தீங்கன்னா டூ இன்சுலேட்டட் சார்ஜ்டு காப்பர் ஸ்பியர்ஸ் ஏ அண்ட் பி ஹாவ் தியர் சென்டர்ஸ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் 50 cm. வாட் இஸ் த மியூச்சுவல் ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சன் இஃப் த சார்ஜ் ஆன் ஈச் ஸ்பியர் இஸ் 6.5 into 10⁻⁷ coulomb? The radii of A and B are negligible compared to the distance of separation. What is the force of repulsion if each sphere is charged double the above amount and the distance between them is half? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு சார்ஜ்டு காப்பர் ஸ்பியர்ஸ் ஏ அண்ட் பி, ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 50 cm. அது ரெண்டுக்கும் இடையில உள்ள மியூச்சுவல் ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சன் அப்படிங்கும்போது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜாக இருக்கணும். சார்ஜ் ஆன் ஈச் 6.5 into 10⁻⁷ coulomb. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். ஒவ்வொருடைய மேக்னிடியூட் 6.5 into 10⁻⁷ coulomb. The radii of A and B are negligible compared to the distance of separation. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா லீனியர் சைஸ் வந்து டிஸ்டன்ஸை விட கம்மி, அதனால இது ரெண்டும் பாயிண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்ல வராங்க. பாயிண்ட் சார்ஜஸ் டெஃபினேஷன் தானே, லீனியர் சைஸ் இஸ் லெஸ் தென் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ். இப்போ ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை வந்து பாதியாக குறைச்சிட்டு சார்ஜ் டபுள் பண்ணால் இப்போ வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்சன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு சார்ஜ் ஆன் ஈச் ஸ்கொயர் ரெண்டுமே ஈக்குவல். Q1 ஈக்குவல் டு Q2 ஈக்குவல் டு Q ஈக்குவல் டு 6.5 into 10⁻⁷ coulomb. டிஸ்டன்ஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 50 cm. ஃபஸ்ட்டு நாம் வந்து 50 cm வந்து நம்ம SI யூனிட்ஸில் எழுதிக்கிறோம். 50 into 10⁻² மீட்டர். ஸோ 5 into 10⁻⁴ மீட்டர் அப்படின்னு எழுதிக்கிறோம். ரெண்டுக்கும் இடையில உள்ள மியூச்சுவல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கூலும்ஸ் லா யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது பாயிண்ட் சார்ஜ். பாயிண்ட் சார்ஜ் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா the radii of A and B are less than the distance separating them கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு K into magnitude of Q1 Q2 by R square. இந்த இடத்துல Q1 ஈக்குவல் டு Q2 ஈக்குவல் டு Q ஈக்குவல் டு 6.5 into 10⁻⁷ coulomb. K வந்து நமக்கு தெரியும் 9 into 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும் ஸ்கொயர். R வந்து டிஸ்டன்ஸ் செப்பரேட்டிங் த சார்ஜஸ், ரெண்டுக்கு இடையில உள்ள தூரம், அது வந்து பார்த்தீங்கன்னா 5 into 10⁻⁷ 1 மீட்டர். ஸோ நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி QR அப்படி அப்ளை பண்ணுறோம். அது இதுக்காக நான் அப்புறம் சொல்கிறேன். F ஈக்குவல் டு K into Q² by R square. அதுக்கப்புறம் நம்ம வேல்யூ அப்ளை பண்ணுறோம். 9 into 10⁹ K-ஓட வேல்யூ 6.5 into 10⁻⁷ into 6.5 into 10⁻⁷, 5 into 10⁻⁴, 5 into 10⁻⁷, இது வந்து R square. ஸோ 5 இதில் வந்து நம்ம 5ஐயும் 6.5ஐயும் கேன்சல் பண்ணும்போது 1.3, 5ஐயும் 6.5ஐயும் கேன்சல் பண்ணும்போது 1.3. ஸோ 1.3 into 1.3 வந்து 1.69 நமக்கு தெரியும், இன்டூ 9. அதுக்கப்புறம் வந்து நம்ம 10 பவரில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணுறோம். 9 - 7 - 7. ஸோ கீழே வந்து 10⁻². ஸோ 9 into 1.69 வந்து 15.21. 10 பவர் 9 - 7 - 2, சாரி 9 - 7 + 2 + 2 - 7 - 5, அது இங்கே எழுதிக்கிறோம். 10⁻² மேலே போகும்போது 10⁻². ஸோ 15.21 into 10 பவர் -3 வரும். அந்த 15.21 வந்து 1.521 மாறும்போது 1.521 into 10⁻² நியூட்டன். இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச மியூச்சுவல் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்சன். அதே வந்து இப்போ சார்ஜஸ்லாம் டபுள்டு, டிஸ்டன்ஸ் வந்து ஹாஃப்னா Q dash நியூ சார்ஜ் வந்து Q dash ஈக்குவல் டு 2Q, நியூ டிஸ்டன்ஸ் R dash ஈக்குவல் டு R/2. ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் கூலம்ஸ் லா யூஸ் பண்ணி இந்த புது சார்ஜுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். F dash ஈக்குவல் டு K into Q1 Q2 by R square தான் ஃபார்முலா. அந்த இடத்துல Q1க்கு பதிலாக 2Q, Q2க்கு பதிலாக 2Q அப்ளை பண்ணுறோம், Rக்கு பதிலாக R/2. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து K into 4Q², R/2 ஹோல் ஸ்கொயர் வந்து R²/4 வரும். அந்த R²/4 வந்து மேலே போகும்போது 4 into 4/R² மாறும். ஸோ 16 வரும். 16 வந்து முன்னாடி எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது 16 into K Q²/R². முதல்ல வந்து நான் ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு Q²/R² ஒன்று கண்டுபிடிச்சோமா இந்த இடத்துல. ஸோ அந்த K into Q²/R², அதாவது ஒரிஜினல் ஃபோர்ஸை இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது F dash ஈக்குவல் டு 16 into F, 16 into ஒரிஜினல் ஃபோர்ஸ்.
16 into 1.521 into 10 power minus 2 Newton. So new force வந்து பார்த்தீங்கன்னா 0.243 Newton. ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சன் ஃபஸ்ட்டு கொடுத்ததை வச்சு பார்க்கும்போது 1.521 into 10 power minus 2 Newton. Force of repulsion after charge is doubled and the distance is off வந்து பார்த்தீங்கன்னா 0.243 Newton. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் 1.13 பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.